அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அஜீஸ், திருச்சி மாநகர மாவட்ட தமிழ் தேசம் கட்சியின் துணை செயலாளர். இப்போ எலெக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திரு கே செல்வகுமார் அவர்களுக்கு நிறுவன தலைவர் தமிழ் தேசம் கட்சி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நத்தம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி சார்பாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக 100% வெற்றி பெறுவார். அது ஒரு புறம் இருக்கட்டும். அவரை பற்றி இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகநூலில் ஒரு பழைய வீடியோவை எடுத்து போட்டு விட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. எப்படின்னா ஒரு ஆர்எஸ்எஸில் வந்து பயிற்சி பெற்றவர், அவர் வந்து இப்படி இருந்தவர் அப்படி இருந்தவர், அவருக்கு எப்படி திமுகவில் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு 2021 ஒரு பேட்டியை நேர்காணலின் போது தான் மனசில் பட்ட விஷயத்த, தனக்கு நடந்த விஷயத்த உண்மையாக பேசியிருக்காரு. ஆமாங்க, என்னை வந்து உருவாக்கினது வந்து ஆர்எஸ்எஸ் தாங்க, அங்கே தாங்க நான் பயிற்சி பெற்றேன் அப்படின்னு மனசில் பட்டதை உண்மையாக சொன்னவர் தான் இந்த பிஜேபியோடைய கூட்டணியை விட்டு வெளியே வரும் பொழுது எதனால் வெளியே வந்தேங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்க கூட பழகிட்டா தானே தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு. பிடிக்கல, அவங்களோட நடவடிக்கை பிடிக்கல, அவங்களுடைய சேர்மானம் பிடிக்கலன்னு வெளியே வந்துட்டேன்னு அதையும் தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ அந்த பழைய வீடியோவை எடுத்து போட்டு வச்சுட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க முகநூலில் சில பேர். அதில் குறிப்பாக ஒருத்தன் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, நத்தத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அவருக்கு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அந்த மூதேவி இருக்குது திமுகவோட கூட்டணியில் தான் அந்த மூதேவி இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த முஸ்லீம்கள்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு தான் ஓட்டு போடணும், முஸ்லீம்கள்லாம் வந்து முஸ்லீம் வேட்பாளரை தான் ஆதரிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறது முதல் சரியா? அது சரியா இருக்குமா? நீ முஸ்லீமாக இரு, இல்லைனா வந்து ஏதோ ஒரு கட்சிக்காரனாரு. ரெண்டுக்குமே லாய்க்கு இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு யார் மூலமாக நல்லது நடக்கும்னு கூட தெரியாமல் இருக்கீங்க. ஒரு இஃப்தார் நிகழ்வில் ஒரு போன மாதம் நம்ம நோன்பு மாதத்தில் முடிந்து போன மாதத்தில் 26வது நோம்போ 25வது நோம்புக்கோ மனிதநேய ஜனநாயக கட்சி நடத்தின ஒரு இஃப்தார் நிகழ்வுகளை மைக்கை எடுத்து அந்த மனுஷன் என்ன தெரியுமா பேசினார்? செல்வகுமார் அவர்கள் பேசின வார்த்தைகள் என்ன தெரியுமா? இஸ்லாமிய உறவுகளே, இந்த கட்சி, இந்த மதம், இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு திருச்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல அந்த செல்வகுமார் வந்து நிற்பான் அப்படின்னாரு. நான் ஒரு முஸ்லீம் தான், நான் அவர் கூட 15 வருஷம் பயணம் பண்ணுறேன். அவருடைய உள்ளத்தில் எல்லளவு கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரான எதிர்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. நியாயமாக பேசுகிறவர். அவரை போய் இப்படிலாம் நீங்கள் திருச்சி விட்டு இப்படிலாம் நீங்கள் காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து படுத்துக்கிட்டு நீங்கள் எச்சித்து போகிற மாதிரி. அது யாருமே அவரை பற்றி தெரிஞ்சு யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இவர் வந்து திமுக கூட்டணிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பல இஸ்லாமிய தலைவர்களும் பல இஸ்லாமிய நண்பர்களும் அவரை வந்து சந்திச்சுட்டு இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, நல்ல ஒரு சிந்தனைவாதியாக இருக்காருன்னு தான் வந்து சொல்கிறாங்களே. இந்த இன்றைக்கி கூட பாருங்கள், இவர் நவாஸ்கனி அவர் வந்து சந்திச்சிருக்காரு, அண்ணனை வந்து சந்திச்சிருக்காரு. ஒரு ஆடுதுறை வேட்பாளர் அண்ணன், அவருடைய பேர் எனக்கு தெரியல, அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. இப்போ அவங்களாம் முஸ்லீம் இல்லையா? அவருக்கு வந்து மத வெறியோ இதெல்லாம் கிடையாது. இதை சொல்லி பரப்புறான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த வெறியெல்லாம் இருக்குது.